ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன் டெட் 2025 சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது அதிகமான அளவில் வெப்பத்தை கதிர்வீசும்? பளபளப்பான கருமை பரப்பு. கீழ்கண்டவற்றுள் எது அதிகமான அளவில் வெப்பத்தை கதிர்வீசும்? பளபளப்பான கருமை பரப்பு. ரெண்டாவது கொஷின், வாயு மாறிலியின் SI அலகு. ஜூல், கெல்வின் பவர் -1, மோல் பவர் -1. வாயு மாறிலியின் SI அலகு. ஜூல், கெல்வின் பவர் -1, மோல் பவர் -1. மூணாவது கொஷின் பாருங்க. வெப்ப மாற்றம் மிக விரைவாக நடைபெறுவது? கதிர்வீசல் மூலம். வெப்ப மாற்றம் மிக விரைவாக நடைபெறுவது கதிர்வீசல். நாலாவது கொஷின், வாயுவின் அழுத்த விதி என்பது? P ப்ரொபோர்ஷனல் டு T. வாயுவின் அழுத்த விதி என்பது P ப்ரொபோர்ஷனல் டு T. ஜூன், கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1. இது எதன் அலகு? தன் வெப்ப ஏற்பு திறன். ஜூல், கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1. இது எதன் அலகு? தன் வெப்ப ஏற்பு திறன். 0 டிகிரிக்கான சரியான கெல்வின் அளவு 273 கெல்வின். 0 டிகிரிக்கான சரியான கெல்வின் அளவு 273 கெல்வின். ஒரு கலோரி அளவுடைய வெப்ப ஆற்றலின் அளவுக்கு சமமானது 4200 ஜூல். ஒரு கலோரி அளவுடைய வெப்ப ஆற்றலின் அளவுக்கு சமமானது 4200 ஜூல். பொறுத்துக. நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1. வெப்ப குடுவை, இரட்டை சுவர்கள். உறைக்கலவையின் வெப்பநிலை -23 டிகிரி செல்சியஸ். சமையல் பாத்திரங்களின் கைப்பிடி காப்பான். வெப்பநிலைமானி பாதரசம். ஒரு தெர்மல் குடுவையில் சூடான தேநீர் உள்ளது. குடுவை நன்கு குலுக்கப்படுகிறது. தேநீரின் வெப்பநிலை மாறாது. ஒரு தெர்மல் குடுவையில் சூடான தேநீர் உள்ளது. குடுவை நன்கு குலுக்கப்படுகிறது. தேநீரின் வெப்பநிலை மாறாது. கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை அலகு ஆகாது? பரப்பு. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீளம், நிறை, காலம். இது மூணுமே அடிப்படை அலகு தான். பரப்பு மட்டும்தான் அடிப்படை அலகு கிடையாது. அதனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பரப்பு. சென்டிமீட்டர், கிராம், நொடி. CGS முறை என்பது டேஷ் முறை எனப்படுகிறது. SI முறை எனப்படுகிறது. சென்டிமீட்டர், கிராம், நொடி இதெல்லாம் SI முறைன்னு சொல்லுவாங்க. ஆற்றலுக்கு அலகு நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். ஆற்றலுக்கு அலகு நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். திண்ம கோணத்தின் அலகு கேண்டிலா. திண்ம கோளத்தின் அலகு கேண்டிலா. ரேடியன் செகண்ட் பவர் -1 என்பது டேஷுக்கான அலகு. தலக்கோணம். ரேடியன் செகண்ட் பவர் -1 RAD S பவர் -1 கொடுத்துருக்காங்க என்பது டேஷுக்கான அலகு. தலக்கோணம். ஒரு படித்தர மீட்டர் அலகை தரும் ஆரஞ்சு சிவப்பு ஒளியினை தரக்கூடிய தனிமம் கிரிப்டான் 86. ஒரு படித்தர மீட்டர் அலகை தரும் ஆரஞ்சு சிவப்பு ஒளியினை தரக்கூடிய தனிமம் கிரிப்டான் 86. ஓர் ஒளியாண்டு என்பது 9.467 × 10⁻15 மீட்டர். ஓர் ஒளி ஆண்டு என்பது 9.467 × 10⁻15 மீட்டர். புவியில் இருந்து நிலவு ஒன்றின் தொலைவு போன்ற நீண்ட தொலைவுகளை கணக்கிட டேஷ் முறை பயன்படுகிறது. லேசர் துடிப்பு முறை. புவியில் இருந்து நிலவு ஒன்றின் தொலைவு போன்ற நீண்ட தொலைவுகளை கணக்கிட டேஷ் முறை பயன்படுகிறது. லேசர் துடிப்பு. ஒரு ஃபெர்மி ஃபெம்டோமீட்டர் அப்படின்னா அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. 10⁻−15 மீட்டர். ஒரு பெர்மி அல்லது பெம்டோமீட்டர் அப்படின்னா என்னன்னா 10⁻−15 மீட்டர். ஒரு நொடி என்பது ஒரு செகண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 9,1,2,6,3,1,7,7,0 CCM 133 கடிகாரத்தின் அலைவு காலங்கள்.
ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நொடி, ஒரு செகண்ட் என்பது 9192631770 சிசிஎம் 133 கடிகாரத்தின் அலைவு காலங்கள். ஒரு பொருள் நிலையாக இருந்தால் டேஷ், அதன் மீது விசை ஏதும் செயல்படவில்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் நிலையாக இருந்தால் டேஷ், அதன் மீது விசை ஏதும் செயல்படவில்லை. ஒரு உயர்த்தி செங்குத்தாக ஏ முடுக்கத்துடன் மேலே செல்ல எம் நிறையுடைய பயணி மீது செயல்படும் விசை. ஓர் உயர்த்தி செங்குத்தாக ஏ முடுக்கத்துடன் மேலே செல்ல எம் நிறையுடைய பயணி மீது செயல்படும் விசை MA. MA. விசையின் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் S⁻². விசையின் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட்⁻². பொருள் H உயரத்திற்கு செங்குத்தாக உயர்த்தப்படும் போது செய்யப்பட்ட வேலை பொருளில் உள்ள டேஷ் சேமித்து வைக்கப்படவில்லை. நிலையாற்றல். பொருள் H உயரத்திற்கு செங்குத்தாக உயர்த்தப்படும் போது செயல்பட்ட வேலை பொருளில் உள்ள டேஷ் சேமித்து வைக்கப்படவில்லை. நிலையாற்றல். தொடுதல் அல்லாத விசைக்கு எடுத்துக்காட்டு. ஈர்ப்பியல். தொடுதல் அல்லாத விசைக்கு எடுத்துக்காட்டு ஈர்ப்பியல். உந்த அழிவின்மை விதி டேஷுக்கு சமம். நியூட்டனின் 3ஆம் விதி. உந்த அழிவின்மை விதி டேஷுக்கு சமம். நியூட்டனின் 3ஆம் விதி. நன்றி.